Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன மாதிரியான ஒரு நான் அந்த படத்தை பற்றி ஒரு பெருசாக கருத்து சொல்ல விரும்பலை. அந்த படத்தை பற்றிய விமர்சனங்களும் கலெக்ஷனையும் நான் கடந்து போக விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அதில் வெளியில் போன அவங்க ரசிகர்களே ஒரு திருப்தியாக போகலைன்றது என்னோட இது. இந்த படத்தை ஏன் போய் அஜர்பைஜான்லாம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நம்ம ராஜஸ்தான்லேயே கூட ஷூட் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஆதங்கத்தையும் வருத்தங்கத்தையும் நான் மகிழ்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் அஜித் அவர்கள் இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்க கூடாது கருத்தும் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? 100% போய் சார், ஏன்னா அவரு இல்லை, இது ஒன்றும் கதையே இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம். அப்புறம் எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இது கதையே இல்லையே இதில். ஏன்னா அஜித் எல்லாம் ஒரு மாபெரும் கலைஞர், ஒரு வெற்றி பட நாயகன். அவர்கிட்ட இப்படி ஒரு படம் இது வந்து விவேகம் 2ன்னு சொல்கிறதா இல்லை பீஸ்ட் 2ன்னு சொல்கிறதான்னு முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் இது வேலை தெரிஞ்சுக்கல. ஆதன் சிலை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வழக்கம் போல பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். 2025 தொடங்கி நிறைய படங்கள் ரிலீஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். விடாமுயற்சி வரைக்கும் எப்படி சார் தொடங்கியிருக்கு இந்த வருஷம்? மதகஜராஜா ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு கை கொடுத்த ஒரு படமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. குடும்பஸ்தன் கொஞ்சம் ஆவரேஜாக பரவாயில்ல. விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன மாதிரியான ஒரு நான் அந்த படத்தை பற்றி ஒரு பெருசாக கருத்து சொல்ல விரும்பலை. கருத்து சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த படத்தை பற்றிய விமர்சனங்களும் கலெக்ஷனையும் நான் கடந்து போக விரும்புகிறேன். என்ன காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நான் கசப்பான அனுபவங்களை பொதுவாக கடந்து போயிடுவேன். அப்படி என்ன சார் கசப்பான அனுபவம்? அது வசூல் இல்லை. ஓ இல்லை, பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் 2 வருஷமா அஜித் படம். நான் கடந்து போக விரும்புகிறேன். என்ன வசூல் சார் எனக்கு தெரிஞ்சுக்கலான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல் நாள் வசூல் நான் அதான் சொல்கிறேன். நான் முதல் நாள் வசூல் ட்விட்டர்லேயே போட்டு அதை நீ பார்த்துக்கலாம். அதான் சார், நீங்கள் எதிர்பார்த்தது என்ன நம்பர்ஸ்? ஏன் அஜித் படம் ஒரு எதிர்பார்ப்பு இடையில 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுத்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மகிழ் திருமேனி நான் இப்பொழுது சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லியே ஆகணும்னு நீ நினைக்கிற. அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களோட பார்வையில் தான் சார். நீங்கள் அதான் சொல்கிறேன், முதல் நாள் வசூல் என்னங்கிறத நான் ட்விட்டரில் எக்ஸாக்டில் நான் போட்டுட்டேன். அதில் நான் ஐ வில் நெவர் கோ பேக். என்னவா இருந்தது? என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதோட கூட இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அந்த படத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களையும் வசூல் விவரங்களையும் கடந்து போக நான் விரும்புகிறேன். சார் நீங்கள் கருத்து சொல்லணும்னு தான் பல பேர் விரும்பிட்டு இருக்காங்க. நீங்களே நான் கொஞ்சம் விரும்பலை. விடாமுயற்சியை 2க்கும் 3க்கும் மேற்பட்ட தடவை நீங்கள் பார்த்துருக்கிறதா நீங்கள் நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் கூட பேசினோம். படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நிறைய சிலர் பாசிட்டிவான விமர்சனங்கள் சொல்லலாம், சிலர் கலவையான விமர்சனங்கள். படம் வந்து ஓகே, அதில் நான் ஒரு பெருசாக ஒரு மைனஸ் சொல்லலை. ரொம்ப ஸ்டைலிஷான அஜித்தை நான் பார்த்தேன். த்ரிஷா அந்த அந்த பொண்ணோட போர்ஷன் ஓகே, அர்ஜுன் ஓகே, ஆரவ் ஓகே, அந்த ரெஜினா ஓகே, எல்லாம் ஓகே. பட் கதையாக வந்து ஒரு பெரிய நல்ல கண்டென்ட்டாக எனக்கு சொல்ல முடியல. இந்த படத்தை ஏன் போய் அஜர்பைஜான்லாம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நம்ம ராஜஸ்தான்லேயே கூட ஷூட் பண்ணியிருக்கலாம். நம்ம அதே சேம் லொக்கேஷன் அவைலபிள் இன் ராஜஸ்தான் ஆல்சோ. பட் என்னவோ ஒரு விஷயமா எடுத்திருக்காங்க. என்னுடைய ஆதங்கத்தையும் வருத்தங்கத்தையும் நான் மகிழ்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நான் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லலை. நம்ம நேரில் பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டார். தட்ஸ் ஆல். ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த வசூல் அப்படின்னு ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது சமூக வலைத்தளங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து இன்னும் எந்த விதமான ஒரு அஃபிஷியலாக வரல. ஆனால் இதுவே மற்ற படங்களாக இருந்துச்சு, மற்ற பேனராக இருந்துச்சுன்னா அஃபிஷியலான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் சிலர்லாம் போடும் பொழுது 150 கோடி 150 கோடி கிராஸ் பண்ணிடுச்சு. எப்படி சார் அதை எடுத்துக்கிறீங்க நீங்கள்? நான் எடுத்துக்கவே இல்லை. நான் இதை பற்றி கடந்து போக விரும்புகிறேன். ஆனால் உண்மையாக நீயே சொல்லிட்டேன், லைக்கால எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு வரல. ஸோ தட் இஸ் கிரேட். இது உண்மையாக பொய்யா இருக்குமா சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சில நம்பர்ஸ் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் அதை பற்றி கடந்து செல்ல விரும்புகிறேன். பாஸ். ஓகே சார். அஜித் அவர்கள் இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தும் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். போய் சார், ஏன்னா அவரு இல்லை, இது ஒன்றும் கதையே இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம். அப்புறம் எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இது கதையே இல்லையே இதில். இல்லை, ஒரு நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் கொடுக்குறாரு. அற்புதமான படம். பிங்க் ரீமேக். ஓகே, ஆமாம், பிங்க் ரீமேக் தானே அது. அற்புதமான படம். அதாவது நோ அப்படின்னா நோ தான் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லுவார். அதில் ஒரு 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதாவது அஜித் சொல்லலை, அது யாரோ ஒரு டைரக்டர் சொல்கிறாரு, யாரோ ஒரு டைலாக் ரைட்டர் எழுதியிருப்பார். பட் அந்த டைலாக் வந்து அவர் உச்சரிக்கும் போது அது அழுத்தமாக வந்துடுது. நோன்னா நோ தான்.
பார்த்திருக்கே அந்த படம்? பார்த்துட்டு அந்த கோர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டு கோர்ட்டில் அவர் சொல்லுவார், நோன்னா நோ தான். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான் அது ஓகே. ஏன்னா அஜித் எல்லாம் ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு வெற்றி பட நாயகன். அவர்கிட்ட இப்படி ஒரு படம் இது வந்து விவேகம் 2ன்னு சொல்கிறதா இல்லை பீஸ்ட் 2ன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தம்பி மேலே ரொம்ப பிரியம் எனக்கு உண்டு. எனக்கு கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு பட்டம் கிட்டத்தட்ட அவர்கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு. யார் கொடுத்தாது சார்? என்ன சார், சமூக வலைத்தளங்கள்லாம் அதுதான் சார் எழுதிக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே. நான் பலமுறை சொல்லியிருக்கேன் முரளி, இந்த சமூக வலைத்தளங்களை பற்றி எங்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். கருத்து அப்படின்னா யார் செல்ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கு சமூக வலைதளம் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை போடுவாங்க. அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்லவும் முடியாது, நம்ம அதுக்கு அத்தாரிட்டியும் கிடையாது. சரி, அஜித் ரசிகர்கள் அந்த ஓப்பனிங் எப்பவுமே அது மிகப்பெரிய செலிப்ரேஷனாகவும் மிகப்பெரிய வரவேற்பாகவும் எடுத்துறாங்க. டே 1 கலெக்ஷன் கூட நீங்கள் எதிர்பார்த்தது வரலையா? வரல தம்பி. அவங்க ரசிகர்களுக்கும் அப்போ ஒரு ஏமாற்றம் தான். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நீங்கள் இந்த FDFSன்னு போடுவீங்கள்ல, அதில் வெளியில் போன அவங்க ரசிகர்களே ஒரு திருப்தியாக போகலைன்றது என்னோட அபிப்பிராயம். இதை சரிகட்ட விதமாகவும் அந்த குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 எதிர்பார்க்கலாமா சார்? அதோட ஏப்ரல் 10 வருதா இல்லை தீபாவளிக்கு போகுதான்னு ஒரு சின்ன குழப்பம் நீடிக்குது. அது வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. கண்டிப்பாக இந்த 2025 நிறைய படங்கள் எதிர்பார்ப்போட இருந்துகிட்டே இருக்கு. இந்த படத்துக்காக தள்ளி போன 2 படங்கள் பற்றின உங்க கருத்து என்ன சொன்னது? நல்லா இருக்குன்ற மாதிரி வெளியில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த படம் பார்த்தவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, அது வந்தால் தான் தெரியும். ஸோ தனுஷோட இயக்கத்தில் நீக்கும் டிராகனும் கிட்டத்தட்ட நல்லா இருக்கிறதா, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தள்ளி போயிருக்க கூடாதோ அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? விடாமுயற்சிக்காக அதெல்லாம், அதாவது அவங்க தள்ளி போனது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தள்ளி போனாங்க. ஒரு படத்தோட ரிசல்ட் ரிலீஸுக்கு முதல் நாள் யாருக்குமே தெரியாது. அந்த ரெஸ்பெக்ட் எப்படி சார் இருக்கு? ஒரு அஜித்தோட படம் வந்துச்சுன்னா நாங்கள் தள்ளி போகிறோம் அப்படின்னு ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு இல்லை, இப்போ அஜித் படம், விஜய் படம், ரஜினி சார் படம், இது 3 படமும் வந்தாலும் யாருமே அதோட பெருசாக வந்து மோத மாட்டாங்க. இட் இஸ் எ ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் இந்த படத்துக்காக ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு பக்கத்தில் அந்த ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்கிறதா பார்க்கப்படுது. ஏன்னா நீக்காக இருக்கட்டும் டிராகனாக இருக்கட்டும் 2 தேதிகளில் வரதா இருந்துச்சு. 2ம் ஒரே தேதியில் வந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சியோடு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு 2 பேருமே ஒதுங்கினது ஹெல்த்தியான காம்படிஷனாக பார்க்கலாம். ஹெல்த்தி காம்படிஷன், எஸ், அப்சல்யூட்லி. இங்கே தமிழ் சினிமாவில் ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காது சார். ஏன்னா வீரதீரேஸ்வரனும் பொங்கலுக்கு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அடுத்தது இட்லி கடையும் குட் பேட் அக்லியும் வருது. இந்த மாதிரியான பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது எப்படி இருக்க போகுது? அந்த ஒரு ஹைப்பாக இருக்கட்டும். வீரதீரேஸ்வரன் வந்து மார்ச் எண்டுக்கு போயிட்டாங்க. ஐ திங்க் இட் இஸ் மார்ச் 28, ஐ திங்க் ஸோ. அந்த மார்ச் 28 தான் இது கூட வருதுன்னு நினைக்கிறேன். அந்த விஜய் சேதுபதி படம் கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரியான படங்கள் அடுத்தடுத்த பிளானில் இருக்குது. ஜனநாயகன் என்ன ரிலீஸ் டேட்டு சார்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பொங்கல் 26ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அந்த டேட்டில் தான் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த நாங்கள் இப்போ வந்தால் கூட ரெடி. எங்களுக்கு தியேட்டரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால் இப்போ வந்தால் கூட விஜய் படம் வசூலான நல்லா சந்தோஷம்தான். பட் அவங்க ப்ரொடியூசர் மற்ற விஷயங்கள், அந்த இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள வியாபாரங்கள், அதெல்லாம் வச்சு ஜனவரி 26ன்னு சொல்கிறாங்க. பட் நோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த என்னுடைய வார்த்தைக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் எனக்கு கிடைச்ச தகவலை சொல்கிறேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான் சார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? அவர் பொங்கலுக்கு தள்ளி போன காரணமும் கூட இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முந்தின நாள் அந்த இடைக்கால காலகட்டத்தில் விஜய் அவர்களை மறந்துடுவாங்க, அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் போயிடும். ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் தான் அவர் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்ற அந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எனக்கு ஒரு பெரிய கருத்து கிடையாது. நான் பொது அரசியல் கருத்துக்கள் சொல்கிறது கிடையாது. கண்டிப்பாக அது இட் இஸ் ஜென்ரல். பட் இது ஒரு சரியான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கல. அது படம் தான் அவருக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்க போதா சார்? அதான் இது சரியான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கல. நீங்கள் அரசியல் பேச மாட்டீங்க, இருந்தாலும் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். சமீபத்தில் 2-3 நாட்களாக போயிட்டு இருக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் சந்திப்பு எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு? யார் பிரசாந்த் கிஷோர்னா யார்? அவர் வந்து ஒரு ஐடி விங் வச்சுருக்காரு. சரி, என்ன அவருக்கு என்ன இந்த அரசியல்? அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் பீகார் ஒரு கட்சி தொடங்கி அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டார். 2021 இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட் இஸ் குவைட் நேச்சுரல். அவர் ஒரு வியாபாரம் பண்ணுறாரு. இந்த வியாபாரத்தை விஜய் இப்போ வந்து அவர் இந்த இதுக்கு அவர் வேலை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். இட் இஸ் குவைட் காமன். ஓகே, இல்லை இவரு விஜய் அவர்களும் ஏன் இந்த முடிவு எடுத்துட்டாரு? விஜய் அதை செஞ்சிருக்க கூடாதுன்றலாம் பார்க்கப்படுது இல்லை சார்? செஞ்சது ஏன்? இப்போ ஒரு திமுக செய்யலாம், நரேந்திர மோடி சார் செய்யலாம், ஜெகன்மோகன் ரெட்டி செய்யலாம்,
மம்தா பானர்ஜி மேடம் அவங்க செய்யலாம், அப்போ விஜய் மட்டும் செய்யக்கூடாதா? இல்லை அதான் கரெக்டான வழியில் ட்ராவல் பண்ணுறாரோ அதுதான் கரெக்டாங்கிறது நம்ம 26 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இல்லை இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்பயே அவருக்கு உண்டான ஃபேம் வச்சுக்கிட்டுமே நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஸோ இப்போ இந்த ஐடி மாதிரி எல்லா விஷயங்கள் எடுத்து ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் என்னை ஒரு அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நீ நினைக்கிற, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அவர் அந்த பயணம் சரியானதா தப்பானதான்னு பார்த்தா 2026 ஏப்ரல் அல்லது மேல தான் நம்ம சட்டமன்ற தேர்தல் நடக்கும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம லயோலா காலேஜ் அவங்க ராஜநாயகம் சார் ஒரு சர்வே எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட நேற்று அவர் ஒரு நம்பர் ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். சிலம்பரசனோட அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4 படத்தோட அப்டேட்ஸ் அடுத்தடுத்து தக் லைஃப்பில் தொடங்கி 49, 50, 51 எப்படி சார் இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தம்பி அதில் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த எங்கள் வீட்டு பிள்ளையே வீட்டு வேலன், எங்கள் வீட்டு வேலனில் வந்து ரொம்ப ஒரு குழந்தையாக நடித்து அதுக்கப்புறம் பெரிய சக்ஸஸ்லாம் கொடுத்து அந்த மாநாடு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுன்னு நண்பன் சுரேஷ் காமாட்சி நம்ம கிருஷ்ணவேணி தேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார். அப்போ தான் ரொம்ப நேரம் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் அதில் ஓவர் கம் பண்ணி வந்தார். நான் என்னுடைய ட்விட்டரில் கூட போட்டிருக்கேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, சொந்தமாக ஒரு தயாரிப்பு கம்பெனி ஆரம்பித்து அதில் படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கேன். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. என்னுடைய திரும்ப நான் சினிமாவில் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, முன்னணி நட்சத்திரங்கள் என்று கருதப்படக்கூடிய ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க வருஷத்துக்கு 2 படமோ 3 படமோ கொடுக்கணும். அப்போ சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அது போக டைரக்டர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், நல்ல கண்டென்ட் எடுங்க, 150 நிமிஷத்துக்குள்ளே எடுங்க. 150 நிமிஷத்தில் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. அதே மாதிரி என்னுடைய ஒரு சிரம் தாழ்ந்த வேண்டுகோள், ப்ரொடியூசர்ஸ் தான் சினிமாவோட முதலாளிகள். அதை நான் என்றைக்கும் நான் மறுத்ததே கிடையாது. ப்ரொடியூசர் படம் எடுத்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க முடியும், டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினா தான் தியேட்டரில் படம் போட முடியும். ப்ரொடியூசர் படம் எடுத்தால் தான் டைரக்டர் கம் டெக்னீஷியன்ஸ் அதில் ஒரு 24 கிராஃப்டை தவிர இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஒரு 100 விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளிகள் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் தான். அவங்க கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். திரும்ப நான் சொல்கிறது அதுதான். அவங்க கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு படத்தோட ஷூட்டிங்கை ஒரு 60லேருந்து 70 நாளைக்குள்ளே முடித்தாதான் அந்த ப்ரொடியூசர் சேஃபாக இருப்பார். அவருடைய செலவு குறையும். செலவு குறைஞ்ச ஆட்டோமேட்டிக்காக வட்டி குறையும். வட்டி குறைஞ்சதுன்னா அவருக்கு ஒரு மினிமமாக சின்னதாக ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு படம் எடுக்கிறவர் 2 படம் எடுப்பார், 2 படம் எடுக்கிறவர் 4 படம் எடுப்பார். அப்போ தான் சார் சினிமா தப்பிக்க முடியும். சார் நான் இப்போ தெலுங்கில் தில்ராஜ் அவர்கள் கூட சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு படம் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம், சரியாக அமையல. ஆனால் அதே சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் அந்த சங்கராந்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நல்ல வசூல் எனக்கு கொடுத்துருந்தது. ஸோ இனியோட என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இந்த மாதிரியான படங்கள் நான் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான். தமிழ்லையுமே அது வந்து ஒரு விமர்சனம் இருக்கா சார்? பெரிய ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய படங்கள், இந்தியன் 2வாக இருக்கட்டும், கங்குவாக இருக்கட்டும், சமீபத்தில் அந்த விடாமுயற்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்ஸ் எதை மிஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க? கதையை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, சிறு முதலீட்டு படங்கள் ஜெயிக்கலும் முரளி சினிமாவை பொறுத்த வரைக்கும் சிறு முதலீட்டு படங்கள் ஜெயிக்கும் பொழுது தான் எல்லா செக்டாரும் நல்லா இருக்க முடியும். இப்போ இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் அல்லது பெரிய நடிகர்களுடைய படங்கள் வரும்பொழுது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அது லாபம் வருது. பாக்கி எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சிரமப்படுத்தப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி அடையுங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே அது ஒரு லாபம்னு ஐ ஃபீல் ஸோ. ஓகே, இல்லை அதுதான் இங்கே டைரக்டர்கிட்ட தப்பாக இருக்கா இல்லை கதையை செலக்ட் பண்ணுற ஹீரோஸ்ட்டு தப்பு இருக்கா? டைரக்டர் ஒரு 75% தப்பு, ஹீரோஸ் 25% தப்பு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா சார்? ஆனால் கோடிகளை தானே சம்பளம். அது எப்படி அவங்க சார்? அந்த இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண மண்டப அசோசியேஷன், நான் ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கேன், அதனால் அந்த அசோசியேஷன் மீட்டிங்க்கு போனேன். அப்போ எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எங்கள் அப்பா வயசில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஏங்க இவ்வளோ சம்பளத்தை நீங்கள் கொண்டு போய் கொட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை கேட்டார். ரொம்ப யதார்த்தமாக. அப்போ நான் சொன்னேன், சம்பளத்தை கொடுக்குறது நாங்கள் இல்லை, ஃபஸ்ட் பாயிண்ட் தயாரிப்பாளர்களுமே என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த நடிகர்கள் யாருமே டிமாண்ட் பண்ணுறதில்ல, எனக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு. ஒரே நடிகரை போய் ஒரு 4 பேர் போய் அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. ஒருத்தர் 100 ரூபாங்கிறார், ஒருத்தர் 110ங்கிறார், ஒருத்தர் 120ங்கிறார், ஒருத்தர் 150ங்கிறாரு.
ஸோ ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன ஆசை வரும்? அந்த 150க்கு போகணுன்ற ஆசை வருமா வராதா? ஸோ அந்த தவறு செய்கிறவங்க தயாரிப்பாளர்கள் தான். அதை அவங்க தான் அவங்களுக்குள்ள சரி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த அசோசியேஷன், ப்ரொடியூசர் கவுன்சில், தியேட்டர் அசோசியேஷன் யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. அந்த தயாரிப்பாளர் சரி நமக்கு இந்த படம் பண்ணால் இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவ்வளோ வட்டி வருது, இவ்வளோ மொத்த டோட்டல் காஸ்டிங், இதுக்கு இன்னும் தான் வியாபாரம் அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணி அவங்க தான் சேஃபாக வியாபாரம். சார் ஃபைனலாக லைக்காவை பற்றி முடிச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேட்டையனாக இருக்கட்டும், இந்தியன் 2வாக இருக்கட்டும், விடாமுயற்சியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து அவங்களோட கதைகளும் விமர்சனமாக இருக்குது, வசூலும் விமர்சனமாக இருக்குது. இனி தொடருவாங்களா? அந்த பயணம் தொடருமா லைக்காவது? அவங்களுக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. இது நீங்கள் லைக்காவினுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட யாருக்கிட்டையோ அல்லது மிஸ்டர் தமிழ்குமரன் சார் இருக்காங்க, அவங்க தான் சிஇஓ, அவங்க யார்கிட்டயே கேட்டிங்கன்னா அவங்க பணம் போடுற டைமில் அவங்க கரெக்டான கதையை சூஸ் பண்ணல ஒரு ப்ரொடக்ஷனாக. ஏன்னா அவங்கள மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவே பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணுறதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட அடுத்தடுத்து பேர் அடிதானா லைக்காக்கு? நீ சொன்ன 3 படமும் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபம் கொடுத்த படங்களாக எனக்கு தெரியலை. எவ்வளோ பெரிய அளவுக்கு எவ்வளோ அல்லது ரேஞ்சுக்கு நஷ்டம்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. பட் கண்டிப்பாக இந்த 3 படமுமே, நீ சொன்ன 3 படமுமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு நிச்சயம் சந்தி முறை நன்றி.